ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம ரியல் அனாலிசிஸோட லாஸ்ட்டில் மொத்தமாக ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு தனியாக ஒரு கிளாஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு செட்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்க்கு பார்த்துட்டோம். இது அதுக்கப்புறமா இருக்கிற கிளாஸுக்கு நான் எழுதிட்டு வந்திருக்கேன். ஓகேவா, இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் கூட நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அது நம்ம எம்சிக்யூ பார்க்க கிளியர் ஆயிரும். இது கொஞ்சம் தியரி பேப்பர்ன்றதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அண்ட் நம்ம யூஜிடிஆர்பிக்கு தேவையான ரெஃபரன்ஸ் புக் இப்போ வரைக்கும் நம்ம ரியல் அனாலிசிஸ் படிச்சிருக்கோம். அண்ட் தென் எம்சிக்யூ கேட்டிங்க, அதுக்கு சக்தி பப்ளிகேஷன் புக் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது எல்லாமே உங்களுக்கு நான் லிங்க்கில் கொடுத்துட்றேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், வேணும்னா வாங்கிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ ரிசல்ட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் போல்சனா-வையர்ஸ்ட்ராஸ் தியரம் வந்துட்டு நமக்கு ஒரு 3 இடத்துல 4 இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி அந்தந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது எல்லாத்தையும் நான் மொத்தமாக உங்களுக்கு இப்போ ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இஃப் அ பவுண்டட் செட் S in R power n contains infinitely many points, then there is at least one point in R power n which is an accumulation point of S. ஒரு பவுண்டட் செட் S இருக்குது, அது எதில் இருக்குது அப்படின்னா ஒரு யூக்ளிடியன் பிளேனில் இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம வெறும் ஆர்னு எடுத்தால் அதை என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா 1 டைமென்ஷன் பிளேன்னு சொல்லுவோம். ஆர் பவர் 2ன்னு இருந்துச்சுன்னா 2 டைமென்ஷன் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் பவர் என்னங்கும் போது நம்ம யூக்ளிடியன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இஃப் அ பவுண்டட் செட் எஸ் வந்துட்டு ஆர் பவர் என்னில் நம்ம எடுக்கிறோம். அந்த எஸ்ஸுக்கு வந்து அந்த ஆர் பவர் என்னில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, இன்ஃபைனைட்லி மெனி பாயிண்ட்ஸ்னால் என்ன கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு பாயிண்ட்டாவது அந்த எஸ்ஸோட அக்யூமுலேஷன் பாயிண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அக்யூமுலேஷன் பாயிண்ட்னா என்ன? இட்ஸ் நத்திங் லிமிட் பாயிண்ட். இந்த நம்ம லிமிட் பார்க்கும்போதே நான் என்னென்னு சொன்னேன், லிமிட்டுக்கு கிளஸ்டர் பாயிண்ட்னு இன்னொரு பேர் இருக்குது, அக்குமுலேஷன் பாயிண்ட்னு ஒரு பேர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஒரு பவுண்டட் செட்டில் எஸ் எடுக்கிறோம், எதில் எடுக்கிறோம்? ஆர் பவர் என்னில் எடுக்கிறோம். அதுக்கு அதில் இன்ஃபைனைட்லி மெனி பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர் பவர் என்னில் ஒரு அக்குமுலேஷன் பாயிண்ட்டாவது இந்த எஸ்ங்கிற பவுண்டட் செட்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், எ மெட்ரிக் ஸ்பேஸ் M, P இஸ் காம்பேக்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எவ்ரி ஃபைனைட் செட் A contained in M has a limit point. அதாவது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் எடுக்கிறோம். ஓகேவா, M, Pன்ற ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் வந்துட்டு நான் இப்போ எடுக்கிறேன். அதை நான் எப்போ காம்பேக்ட்னு சொல்லுவேன் அப்படின்னா, அந்த மெட்ரிக் ஸ்பேஸில் நான் ஒரு சப்செட் எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து இன்ஃபைனைட்டாக எடுக்கிறேன். ஓகேவா, அந்த மெட்ரிக் ஸ்பேஸில் நான் வந்துட்டு நிறைய இன்ஃபைனைட் செட் வந்துட்டு நான் எடுக்கிறேன். ஒவ்வொரு இன்ஃபைனைட் செட் நான் அந்த மெட்ரிக் ஸ்பேஸில் எடுக்க அதுக்கு வந்து எனக்கு லிமிட் பாயிண்ட் கிடச்சிட்டே இருக்கும். ஓகேவா, ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது, அந்த மெட்ரிக் ஸ்பேஸில் இப்போ நான் ஏன்ற ஒரு இன்ஃபைனைட் செட் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு லிமிட் பாயிண்ட் கிடைக்குது. A1 ஒன்று எடுக்கிறேன், அதே மாதிரி A2ன்னு ஒரு இன்ஃபைனைட் செட் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் எனக்கு அந்த மெட்ரிக் ஸ்பேஸில் லிமிட் பாயிண்ட் கிடைக்குது. இந்த மாதிரி நான் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் செட்ஸ் வந்துட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னாலும் ஒவ்வொரு செட்டு நான் எடுக்க அதுக்கு லிமிட் பாயிண்ட் வந்துட்டு எனக்கு கிடைக்கும். அது எப்போ அந்த மெட்ரிக் ஸ்பேஸு காம்பேக்டாக இருந்துச்சுன்னா. ஓகேவா, இது இஃப் அண்ட் ஒன்லி கண்டிஷனுங்கிறதுனால இப்போது ஒரு இதையும் நம்ம சொல்லலாம். ஒரு இன்ஃபைனைட் செட்டு வந்துட்டு நான் வந்துட்டு எம்முக்குள்ளே நான் எடுக்கும்போது எனக்கு லிமிட் பாயிண்ட் கிடச்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த மெட்ரிக் ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு காம்பேக்ட் செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது ரிவர்ஸ் கேஸ்லேயும் நமக்கு கொஸ்டினாக கேட்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட், எவ்ரி இன்ஃபைனைட் பவுண்டட் செட் ஆஃப் ரியல் நம்பர் ஹேஸ் அ லிமிட் பாயிண்ட். ஒரு இன்ஃபைனைட் பவுண்டட் செட் வந்துட்டு நம்ம ரியல் நம்பரில் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு லிமிட் பாயிண்ட் இருக்கும். ஓகேவா, எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஹேஸ் அ கன்வர்ஜன்ட் சப்சீக்வன்ஸ். ரியல் நம்பரை பொறுத்த அளவுக்கு நமக்கு ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக அதுக்குள்ளே நம்ம ஒரு சப்சீக்வன்ஸ் எடுத்தோம்னா கன்வர்ஜென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், எவ்ரி சீக்வன்ஸ் ஆஃப் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட் S in R power n has a convergent subsequence which is converged to a point in S. இப்போ ஆர் பவர் என்னில் நான் சொன்ன மாதிரி ஒரு பவுண்டட் செட் எஸ் எடுக்கிறேன், அது க்ளோஸ்டாகவும் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம ஒரு சப்சீக்வன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு, ஹெய்ன்போரல் கவரிங் தியரம். லெட் F be a open covering of a closed and bounded set A in R power n, then a finite subcollection of F also covers A. ஓப்பன் கவர்லாம் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போது ஒரு க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட் எஃப்ஐ வந்துட்டு நான் எடுக்கிறேன், அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஃபைனைட் சப் கலெக்ஷன் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதுவும் வந்துட்டு ஏவுக்கு வந்து கவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இது ஜஸ்ட் இப்போ ஒரு அம்பர்லா இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ எனக்கு ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குது, அதை மொத்தமாக கவர் பண்ணுற ஒரு அம்பர்லா வந்துட்டு இருக்குது. அதை நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னு சொல்கிறேன். ஓகேவா, எஃப்ங்கிற இந்த
ஆறுங்கிற ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குது. ஓகே, ஆறுங்கிற ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குது. இப்போ ரெயின் வருது. இப்போ நான் வந்துட்டு ஒரு நிறைய அம்பர்லாஸ் வந்துட்டு நான் எடுக்கிறேன். அதோட செட்டை வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன். இது மொத்தமாக 6 கவர் பண்ணுறப்போ அதை நான் வந்துட்டு ஓப்பன் கவரிங்னு நான் சொல்கிறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து சப் கலெக்ஷன் எடுக்கிறேன்னா அதுவுமே வந்துட்டு இந்த ப்ளே கிரவுண்டை கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுக்கு விட எனக்கு சிம்பிளாக எக்ஸாம்பிள் தெரியலை, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே ஹெயின்போரல் கவரிங் தியரம் வந்து காம்பேக்டை யூஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. R⁴ க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது காம்பேக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எவ்ரி க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட் இன் R⁴ இஸ் காம்பேக்ட். ஓகேவா, இதோட நேம்டு தியரம் ஓவர். நெக்ஸ்ட் பாருங்கள், த செட் ஆஃப் அல்ஜிப்ரிக் நம்பர் இஸ் கவுண்டபிள். அல்ஜிப்ரிக் நம்பர்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு ரூட்டாக வந்துச்சுன்னா அது அல்ஜிப்ரிக், வரலைன்னா டிரான்சடென்டல்னு பார்த்தோம். ஸோ த செட் ஆஃப் அல்ஜிப்ரிக் நம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு கவுண்டபிள், டிரான்சடென்டல் நம்பர்ஸ் எல்லாம் அன்கவுண்டபிள். கேண்டார் செட் கேங்கிறது அன்கவுண்டபிள், அதோட கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் த செட் ஆஃப் ஆல் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இஸ் அன்கவுண்டபிள். இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா, கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் எனக்கு கிளாஸில் சொன்னேனான்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, சொல்லலைன்னா எனக்கு கமெண்ட்டில் ஒரு பின் பண்ணுங்கள், நான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். The set of all characteristic function is uncountable. ஸோ இப்போ பாருங்கள், டிரான்சடென்டல், கேண்டார், கேரக்டரிஸ்டிக் மூணுமே அன்கவுண்டபிள், அல்ஜிப்ரிக் நம்பர் மட்டும்தான் நமக்கு கவுண்டபிள். தென் டீன்ற ஒரு எம்ன்ற ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் டி வந்துட்டு மெட்ரிக்காக இருக்குது அப்படின்னா ரூட் டியும் அதுக்கு வந்துட்டு மெட்ரிக்காக தான் இருக்கும். ஓகேவா, டி வந்து எம்முக்கு மெட்ரிக் அப்படின்னா ரூட் டியும் எம்முக்கு மெட்ரிக்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டீன்றது எம்முக்கு மெட்ரிக்காக இருந்ததுன்னா டி ஸ்கொயர் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா, அது மெட்ரிக்காக இருக்காது. ஸோ டி மெட்ரிக்காக இருந்தால் ரூட் டி மெட்ரிக்காக இருக்கும், பட் டி ஸ்கொயர் மெட்ரிக்காக இருக்காது. அண்ட் தென் டி மெட்ரிக்காக இருந்தால் கேடி மெட்ரிக்காக இருக்கும். ஓகேவா, இது கூட ஏதாவது மல்டிப்ளை பண்ணும்போது இது ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அதுவும் மெட்ரிக்காக இருக்குது, பட் டிக்கு ஸ்கொயர் எடுக்கும்போது மட்டும் அது மெட்ரிக்காக இல்லை. ஓகேவா, இந்த மூணும் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டி, ரூட் டி, கேடி இந்த மூணுமே வந்துட்டு மெட்ரிக்கு, டி ஸ்கொயர் மட்டும் நமக்கு மெட்ரிக்காக வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு டயாமீட்டர் ஆஃப் எம்டி செட் வந்து -∞, டயாமீட்டர் ஆஃப் ஏ = 1 இஃப் இது அந்த ஏன்றது வந்து டிஸ்க்ரீட் மெட்ரிக்கில் இருந்துச்சுன்னா. டிஸ்க்ரீட் மெட்ரிக்னாலே நம்ம என்னன்னு சொன்னோம், ஒன்று 0வாக இருக்கும் இல்லைனா 1ஆக இருக்குன்னு சொன்னோம். ஸோ டிஸ்க்ரீட் மெட்ரிக்கில் வந்துட்டு நமக்கு ஒரு செட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அதோட டயாமீட்டர் 1ன்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் எவ்ரி சப்செட் ஆஃப் ஆர்டி இஸ் ஓப்பன். ஆர்டினா என்ன, இது நான் சொன்னேன்னு தெரியல. யூஷுவல் மெட்ரிக்கை நம்ம ஆர்னு டினோட் பண்ணுவோம், டிஸ்க்ரீட் மெட்ரிக்கை ஆர்டின்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ எவ்ரி சப்செட் ஆஃப் ஆர்டி இஸ் ஓப்பன், எம்டி செட் பை இஸ் ஓப்பன், இசட் கியூ கியூ டேஷ் ஆர் நாட் ஓப்பன். எதெல்லாம் ஓப்பன் செட்டு எதெல்லாம் நாட் ஓப்பன்னு நல்லா பார்த்துக்கோங்க. தென் எனி சிங்கிள்டன் செட், சிங்கிள்டன் செட்னா என்ன, இப்போ 5 அப்படின்னு ஒரே ஒரு செட் மட்டும் இருக்கும் அதுக்குள்ள. சிங்கிள்டன் செட் ஏ இஸ் நாட் ஓப்பன் இன் ஆர், பட் எனி சிங்கிள்டன் செட் ஏ இன் ஆர்டி இஸ் ஓப்பன். ஸோ சிங்கிள்டன் செட் வந்து யூஷுவல் மெட்ரிக்கில் ஆரில் இருந்துச்சுன்னா நாட் ஓப்பனாக இருக்குது, பட் அதுவே ஆர்டியில் டிஸ்க்ரீட்டில் இருந்துச்சுன்னா ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு A is open if and only if interior of A = A. Interior of Aன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், கலெக்ஷன் ஆஃப் ஆல் இன்டீரியர் பாயிண்ட்ஸும் அந்த செட்டு ஏவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டு எப்படி இருக்குமா, ஓப்பனாக இருக்குமா. ஓகேவா, இன்டீரியர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி = இன்டீரியர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இன்டீரியர் ஆஃப் பி. இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணி எழுதலாம். அதே மாதிரி யூனியனுக்கு எழுதலாமான்னு கேட்டால் எழுதலாம், பட் சென்டரில் ஈக்குவல் டு வராது, நமக்கு > வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு எவ்ரி க்ளோஸ்ட் இன்டர்வல் இஸ் க்ளோஸ்ட். க்ளோஸ்ட் இன்டர்வலாக இருந்துச்சுன்னா அது க்ளோஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் செட் ஆஃப் இன்டீஜர் இசட் வந்துட்டு கண்டிப்பாக க்ளோஸ்டாக மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எவ்ரி சிங்கிள்டன் செட் இஸ் க்ளோஸ்ட் அண்ட் எவ்ரி ஃபைனைட் செட் இஸ் க்ளோஸ்ட். அப்போ இப்போ வரைக்கும் நம்ம எதெல்லாம் க்ளோஸ்டுன்னு பார்த்துக்கிறோம்,
க்ளோஸ்டு இன்டர்வலும் க்ளோஸ்டு, இன்டீஜர்ஸ் இசட்டும் க்ளோஸ்டு, சிங்கிள்டன் செட்டும் க்ளோஸ்டு, ஃபைனைட் செட்டும் க்ளோஸ்டு. ஸோ க்ளோஸ்டு செட்டுன்னு போட்டு கூட நீங்கள் இந்த நாளையுமே ஒரு மாதிரி வரிசையாக எழுதி வச்சுக்கலாம். ஸோ த ரியல் லைன் ஆர் எம்டி செட் பை மெட்ரிக் ஸ்பேஸ் எம் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட். ஓகேவா, ரியல் லைன் ஆர் எம்டி செட் பை மெட்ரிக் ஸ்பேஸ் எம் இந்த மூணுமே எப்படி போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டாக இருக்கும். And then a subspace of a complete metric space need not to be complete. ஒரு complete metric space நம்ம எடுக்கிறோம், அதுக்குள்ள ஒரு சப்ஸ்பேஸ் எடுக்கிறோம்னா அது கண்டிப்பாக மெட்ரிக் ஸ்பேஸாக கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு இல்லை, கண்டிப்பாக இருக்கணும்னு இல்லை. ஓகேவா, a subset of a complete metric space is complete if and only if it is closed. ஓகேவா, மேலே என்ன பார்த்தோம், ஒரு சப்ஸ்பேஸ் எடுக்கிறோம் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸில், அது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸில் நம்ம ஒரு சப்செட் எடுக்கும்போது அது கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து என்னவா இருக்கணும்னா க்ளோஸ்டாக இருக்கணுமா. நெக்ஸ்ட்டு, a necessary and sufficient condition for a subset of R to be connected if A belongs to A, B belongs to A with A less than B, then there exists a C belongs to A such that A less than C less than B. இது வந்துட்டு ஒரு கண்டிஷன் மாதிரி நமக்கு கொடுப்பாங்க. ஒரு சில இடத்துல நெசசரி கண்டிஷன் அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆரில் இருக்கிற ஒரு சப்செட்டை வந்து கனெக்டட்னு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஸ்மால் ஏ வந்துட்டு நான் கேபிட்டல் ஏக்குள்ளே எடுத்துக்கிறேன், ஸ்மால் பி வந்துட்டு கேபிட்டல் ஏல எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ ஏக்குள்ளே நான் ஸ்மால் ஏ ஸ்மால் பி எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஏ வந்து பியை விட கம்மியான நம்பர்னு நான் எடுத்துக்கிறேன், பியை விட சின்ன நம்பர்னு நான் எடுத்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு சீன்ற ஒரு நம்பர் கிடைக்குது. அதுவும் எதில் தான் கிடைக்குது, ஏல தான் கிடைக்குது. அது வந்து ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்குது, ஏவை விட பெருசாக இருக்குது, பியை விட சின்னதாக இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா அதை நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா கனெக்டட்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், எவ்ரி மெட்ரிக் ஸ்பேஸ் கண்டைன்ஸ் நான் எம்டி சப்செட். ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே கண்டிப்பாக நான் எம்டி சப்செட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த ரியல் லைன் ஆர் இஸ் நாட் காம்பேக்ட். ரியல் லைன் ஆர் வந்துட்டு காம்பேக்ட் கிடையாது. இசட் அண்ட் கியூ காம்பேக்ட் கிடையாது. எவ்ரி ஃபைனைட் சப்செட் ஆஃப் ஆர்டி இஸ் காம்பேக்ட். ஆர்டினா என்ன, டிஸ்க்ரீட் மெட்ரிக்கில் ஒரு ஃபைனைட் சப்செட் எடுத்தால் அது காம்பேக்ட். அதே மாதிரி டிஸ்க்ரீட் மெட்ரிக்கில் எவ்ரி கனெக்டட் சப்செட்டும் காம்பேக்ட். ஓகே, இப்போ டிஸ்க்ரீட் மெட்ரிக்கில் எதெல்லாம் வந்துட்டு காம்பேக்டாக இருக்கோ, ஃபைனைட் சப்செட் இருந்தால் காம்பேக்டாக இருக்கும், கனெக்டட் சப்செட் இருந்தாலும் காம்பேக்டாக இருக்கும். A subset A and R is compact if and only if A is closed and bounded. A வந்துட்டு closed and bounded-ஆக இருந்துச்சுன்னா அது காம்பேக்டாக இருக்கும். அதே ஏ காம்பேக்டாக இருக்குதுன்னா அது எப்படி இருக்கும், க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருக்கும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா அதுதான் அர்த்தம். இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், இப்படி இருந்தால் இப்படி இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு, ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் எம்கமா டிஏ வந்து டோட்டலி பவுண்டட். இது ஒரு கான்செப்ட். எப்போ டோட்டலி பவுண்டட்னு சொல்லுவோம் அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா சீக்வன்ஸுமே காட்சி சீக்வன்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த மெட்ரிக் ஸ்பேஸை டோட்டலி பவுண்டட்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது, அதில் இருக்கிற சீக்வன்ஸ் எல்லாம் காட்சி சீக்வன்ஸாக இருந்துச்சுன்னா அதை டோட்டலி பவுண்டட்னு சொல்லுவோம். ஸோ எனி காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் டோட்டலி பவுண்டட். காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ்னால் அப்போ என்ன சொல்ல வராங்க, அந்த சீக்வன்ஸ் எல்லாம் காட்சி சீக்வன்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி டோட்டலி பவுண்டட்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு, த க்ளோஷர் ஆஃப் டோட்டலி பவுண்டட் செட் இஸ் டோட்டலி பவுண்டட். டோட்டலி பவுண்டடுக்கு க்ளோஷர் எடுக்கிறோன்னு வைங்களேன், அந்த க்ளோஷர் செட்டுமே என்னவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா பவுண்டடாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இஃப் எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் ஏ தென் இட் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஏ. ஓகே, இப்போ எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் ஏக்கு யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது கண்டினியூஸாக தான் இருக்கும்னு அர்த்தம். பட் கண்டினியூஸாக இருக்கிற எல்லாமே யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, இதோட ரிவர்ஸ் கேஸ் கான்வர்ஸ் பார்ட் வந்துட்டு நாட் ட்ரூ. யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்குதுன்னா கண்டினியூஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்வர்ஸ் எப்போ ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு காம்பேக்ட் செட்டாக இருந்தால் மட்டும் கண்டினியூஸாக இருந்தாலும் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, மற்ற இடத்துலலாம் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருந்தால் மட்டும்தான் கண்டினியூஸாக இருக்கும். நெக்ஸ்ட், டெரிவேட்டிவ் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் 0. இது இப்போ தானே நம்ம வந்துட்டு யூனிட் 2ல் பார்த்துட்ருக்கோம். இப்போ 5ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டு, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 0ன்னு கிடைக்கும். அதுதான் டெரிவேட்டிவ் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் 0.
நெக்ஸ்ட்டு எவ்ரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் a, b இஸ் ரீமான் இன்டகிரபிள். இப்போ க்ளோஸ் இன்டர்வல் a, bயில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ரீமான் இன்டகிரபிளாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு first fundamental theorem of calculus. If f of x is continuous on closed and bounded interval closed interval a, b and if f of x equal to 0 to x f of x dx x belongs to closed interval a, b then f dash of x equal to f of x. f of x வந்து continuous and closed இருக்குது continuous f of x வந்து continuous இருக்குது எதில் closed and bounded interval closed interval a, b குள்ள continuous இருக்குது அப்படின்னா f of x நம்ம எப்படி எழுதுறோம் integral 0 to x f of mod x dxன்னு எழுதுறோம். இந்த x வந்து எதுக்குள்ளே இருக்கும் க்ளோஸ் இன்டர்வல் a, b குள்ளே தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா f dash of xும் f of xும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா f is continuous on closed and bounded interval closed interval a, b if pi dash of x equal to f of x then integral a to b f of x dx equal to pi of b minus pi of a. ஓகேவா இங்கே f of x வந்துட்டு f of x dx இருந்துச்சு அப்படின்னா f dash of x வந்துட்டு f of xக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே pi dash of x வந்து f of xக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதோட இன்டகிரபிள் வேல்யூ எப்படி இருக்கும் pi of b minus pi of aன்னு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஸோ இதோட நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே நீங்கள் இப்போ செட்டாக நீங்கள் எழுதி வைக்கலாம். இப்போ நான் சொன்னேன்ல இப்போ ஓப்பன்னு போட்டு இதெல்லாம் ஓப்பன் எவ்ரி சப்செட் ஆஃப் ஆர் டி இஸ் ஓப்பன் எம்டி செட் பை இஸ் ஓப்பன் இதெல்லாம் நாட் ஓப்பன் சிங்கிள் செட் வந்துட்டு ஆரில் ஓப்பன் ஆனால் ஆர்டியில் வந்துட்டு ஆரில் வந்துட்டு நாட் ஓப்பன் ஆர்டியில் வந்து ஓப்பனாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு 2 இப்படி டேபிள் மாதிரி போட்டு ஓப்பன் க்ளோஸ்டெல்லாம் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட எம்சிக்யூ கிளாஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு நாளையிலேருந்து பார்க்கலாம். ஓகேவா எம்சிக்யூ கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம ரியல் அனாலிசிஸ் டெஸ்ட் வச்சுக்கலாம். புரியாமல் டெஸ்ட் எழுதுறத விட புரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு ஒரு நாள் 2 நாள் தள்ளி எழுதுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா எழுதும்போது நம்ம அதை எல்லாத்தையுமே படிச்சுட்டு எழுதணும். அதுதான் மெயின். ஓகேவா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.